நான் பேராசிரியர் டாக்டர் ஒய் அருள் பிரகாஷ், மனநலத்துறை பேராசிரியர், கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முட்டம் உங்கள் முன் பேசுகிறேன். இன்றைய தினம் உலக புகையிலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு புகையிலையினால் ஏற்படும் பாதிப்புகள், அதிலிருந்து விடுபடும் வழிகள் போன்ற விஷயங்களை உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உலக அளவில் பார்த்தோமானால் 23% பேர் இந்த புகையிலை பழக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 16 வயது பருவமுடையவர்கள், 16 வயதினர், ஒரு மீன் ஏஜ் என்று சொல்வோம், சராசரி 16 வயதில் மிக அதிகமான பேர் இந்த புகைப்பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள். நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடிய இந்த புகையிலைகளில் உள்ள ஒரு ஆக்டிவ் இன்க்ரெடியன்ட் நம்முடைய மூளையில் சென்று, இரத்தம் வழியாக மூளைக்கு சென்று நிக்கோட்டினிக் அசிட்டைல் கோலைன் ரிசெப்டார்ஸ் என்ற ஏற்பிகள், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிசெப்டார்ஸ் என்று ஒரு கேட்டகரி உள்ளது. இந்த ஏற்பிகளில் இது ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி டோப்பமைன் என்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரை சுரக்க வைக்கிறது. இதை ஒரு நரம்பிய கடத்தி என்றும் சொல்லலாம். டோப்பமைன் என்பது நம்முடைய மூளையில் உள்ள ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இது ஒரு மகிழ்ச்சி அல்லது ஒரு வெகுமதி பாதையை திறக்கக்கூடிய, உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். புகைப்பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்று பார்த்தால், முக்கியமாக நுரையீரல் பாதிக்கப்படுகிறது. முதலாவதாக எடுத்துக்கொண்டால் நுரையீரலின் செயல்திறன் பாதிக்கப்படுகிறது. புகைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அல்லது சார்பு நிலையில் உள்ளவர்களால் மிக வேகமாக நடக்கவோ அல்லது ஒரு நீச்சல் செய்யவோ அல்லது ஒரு மூச்சை பிடித்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்களை செய்யவோ அல்லது ஒரு ஏற்றத்தில் நடக்கவோ, இப்படிப்பட்ட நுரையீரலின் செயல்பாடு தேவைப்படும் இடங்களில் இவர்களுடைய செயல்திறன் நிச்சயமாக குறைந்து போகிறது. மிக முக்கியமான பாதிப்பு என்னவென்று பார்த்தால் புற்றுநோய், கேன்சர். நுரையீரல் புற்றுநோய் என்பது ஸ்மோக்கர்ஸிடம் மிக மிக அதிகமாக காணப்படுகிறது. நுரையீரல் புற்றுநோய் மட்டுமல்ல, உணவு குழாய் புற்றுநோய், கணையத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் போன்றவையும் அதிகமாக காணப்படுகிறது. மேலும் மாரடைப்பு, உங்களுக்கே சாதாரணமாக தெரியும், ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வியாதிகள் மிக அதிகமாக வருகிறது. பக்கவாதமும் அதிகமாக வருகிறது. கிட்டத்தட்ட 8 மடங்கு புகைப்பிடிப்பவர்களிடம் புற்றுநோய் அதிகமாக காணப்படுகிறது. நிச்சயமாக இது நம்மை மிக அதிகமாக பாதிக்கக்கூடியது இந்த புகையிலை பழக்கம். இந்த புகையிலை பழக்கத்திலிருந்து விடுபடுவது என்பதும் மிக கடினமான ஒன்று. இதுவரை புகைப்பிடிக்காதவர்கள் நிச்சயமாக பரீட்சை பார்க்க வேண்டாம். புகைப்பழக்கத்தில் இருப்பவர்களும் நிச்சயமாக ஒரு ஆதரவை நாடினீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியும். ஒரு வளமான வாழ்வை வாழ முடியும். நன்றி.